இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு மாறக்கூடிய இந்த தருணம் 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் சரியாக 122 நாட்கள். இந்த கால அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றதை இந்த காணொளியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஏன்னா பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள், அதாவது காணொளிகள் உங்களுக்கு உடனடியா வந்தடையும். ஆக தனுசு ராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே உங்களது வாழ்க்கையில் நீங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வாழணும்னு நினைப்பீங்க. அது மட்டுமல்ல, நீங்க அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய இலக்க உடையவங்க. இன்னைக்கு வரைக்கும் தன் வேலை ஆகலனாலும் பரவாயில்லை, மற்றவங்க வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகள் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. உங்களால வாழ்ந்தவங்க பலர், கெட்டவங்க இங்க யாருமே இல்லை. இப்படிதான் வாழணுன்ற ஒரு இலக்க அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள் கூட ஒருத்தரை பாதிக்க கூடாதுன்னு நினைச்சு வாழக்கூடியவங்க நீங்க. நீங்க ஒருத்தருக்கு நின்று பேசுனீங்கன்னா அவன் திருடனா இருந்தா கூட நல்லவனா மாறிடுவான். அந்த அளவுக்கு உங்ககிட்ட அந்த பேச்சு திறமையும் ஆற்றலும் மேன்மையும் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாசத்துக்கு எப்பவும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நம்பிட்டீங்கன்னா உங்களுக்காக எதையும் செய்வீங்க. உங்களை சார்ந்தவங்களை நல்லா பார்த்துக்கிறதுல குறியா நிற்பீங்க. உங்க குடும்பம் உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு என்ன செய்யணுமோ கடனை உடனே வாங்கியாவது தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு ஜாதக அமைப்பு. ஒழுக்கத்துக்கு சிறந்தவங்க இவங்க தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் எப்பவும் இருக்கும். அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உறவுகளுக்காகவே உங்களுடைய கடந்த காலகட்டத்தை நிறைய வீணாக்கிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லது நினைச்சு அவங்களுக்காகவே உங்களுடைய ஒரு பகுதியை டோட்டலா இழந்தீங்க. உங்க குடும்பத்தை விட உங்களோட பிறந்தவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்க நட்பு இதுதான் பெருசு, சொந்த பந்தம் தான் பெருசு இறங்கி எவ்வளவோ பாத்தீங்க. இன்னைக்கு கடைசியில் உங்களுக்கு மிச்சமானது துரோகம் தான். அப்போ நீங்க வளரும் போது உங்களோட எல்லாரும் பயணிச்சாங்க. இன்னைக்கு நீங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த 7 சனியினால சரிவுகளை சந்திச்சு வாழ்க்கையில இழப்புகள் நீங்க இழந்தது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இதை விட ஒரு மனுஷன் இழக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க. இந்த 7 சனியினால வாழ்க்கையில இவ்வளவுதான் துன்பமும் இல்லை. உங்களுக்கு வேண்டியவங்களையும் இழந்தீங்க, தொழில் ரீதியில பல இழப்புகள் சந்திச்சீங்க, நம்பிக்கை துரோகிகள் வாழ்க்கை இதுதானான்ற அளவுக்கு உங்க வேற உங்க கண்ணை குத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க. சிலர் குடும்ப ரீதியில பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இன்னைக்கு கூட பிறந்தவங்களால பலவித சிக்கலுக்கு ஆளாய் நிக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு காரணம் ஒருபுறம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அவர் 5ஆம் இடத்துக்கு வந்ததுல இருந்து ஒரு எதிர்பார்ப்பா இருந்தீங்க. ஏதோ ஒரு விதத்துல நன்மைகள் நடக்குமா, ஏதோ ஒரு விதத்துல மேன்மைகள் நடக்குமான்னு நினைச்சீங்க. ஒண்ணு. 2வது, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட இவர் பயிற்சி ஆகி பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு கிரகம் பயிற்சி ஆகக்கூடிய கால அமைப்புகள் தேவை. அதுல சனி பகவான் ரொம்ப ஸ்லோவா பயிற்சி ஆவார். இவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடந்து போறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அப்படி பார்த்தா முழுமையான பயிற்சி இப்பதான் ஆயிருக்கு. இதுல மூல நட்சத்திரம், அடுத்தது பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இப்படி கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடந்து வரக்கூடிய கால அமைப்புகள் ரொம்ப நேரங்கள். அதுல மூல நட்சத்திரம் முதலே ஆயாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இப்ப கடைசியான நட்சத்திரம் இந்த மாதிரியான ஒரு கணக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இந்த சனி பயிற்சியில பல குழப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால இந்த 3ல் இருந்த சனி நமக்கு நல்லது கொடுக்கலன்னு ஒரு பக்கம் கொஞ்ச நாள் வேதனையில இருந்தீங்க. அவரும் வக்கர நிலையில இருந்து இப்பதான் இயல்பு நிலைக்கு வந்திருக்காரு. அடுத்தது இப்போ குரு பகவான் உங்களுக்கு லக்னாதிபதி இல்லையா, அதுவும் ராசியினுடைய அதிபதி.
இன்னும் இது லக்னாதிபதியா இருந்தாலும் இன்னும் நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். ஆக இந்த ராசியினுடைய அதிபதி குரு வக்ர நிலையில இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் வக்ர நிலையில இருந்ததுனால உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய சிந்தனைகள் எதுவுமே வேலை செய்யல. கொஞ்ச நாள நீங்களாகவே இல்ல. வாழ்க்கையில எல்லாத்துலயுமே முன்னாடி நின்றவங்க நீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விலகி போயிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் அப்படியே நம்ம எங்கேயாவது போய் சேர்ந்து வாழ்ந்துடலாமான்ற அளவுக்கு பிரச்சனைகள். ஒரு பக்கம் தொழில பிரச்சனை, ஒரு பக்கம் வேலை செய்யறவங்களுக்கு வேலையில பிரச்சனை, இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி குடும்ப ரீதியில பல குழப்பங்கள், மூன்றாவது நபர்களால பல சிக்கல்கள். வாழ்க்கையில தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லது மற்றவங்களுக்கு செய்யலாம், நாம யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது நாம நினைச்சு வாழ்ந்தா நமக்கு வரதெல்லாம் வினையா இருக்க அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டீங்க. வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. மொத்தத்துல இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலை இந்த குரு வக்ரங்களினுடைய நிவர்த்தி உங்க வாழ்க்கையில டர்னிங் பண்ணிடும். தொழில டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அழகா டேலி பண்ணிடுவீங்க. பணம் இருந்தாதான் நான் தொழில் அடுத்து கொண்டு போக முடியுன்ற மனக்குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் முயற்சி செய்து கிடைக்காத பணம் இப்ப கிடைக்கும். எப்போ கேட்ட இடத்துல இப்ப கிடைக்கக்கூடிய தருணம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில லோன் சார்ந்த விஷயங்கள் சின்ன பெரிய வேலையெல்லாம் முடிஞ்சுட்டேன், சின்ன வேலையில அது நிக்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த வேலையும் சரியாகி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லோன் கிடைக்கும். மேற்கொண்டு அடுத்தது லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு தொழில வளர்ச்சி கிடைக்கும். ஏன்னா பஞ்சமத்தில் இருக்கிற குரு பார்வை எங்க விழுது? பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில். அப்ப இந்த தொழில் உங்களுக்கு பாக்கியமா மாறிடும். இந்த 2024 அடி எடுத்து வச்ச முதல் நாளே உங்களுக்கு குரு சுபராமாரியினுடைய 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் கிடைக்கும். பல பேருக்கு புத்திர பாகியம் இல்லைன்றவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும். திருமண வாய்ப்பு அமையலன்னு நினைச்சவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும். அதே போல இந்த தொழில இதுவரைக்கும் நான் நஷ்டங்களை சந்திச்சேன் நினைச்சவங்களுக்கு அந்த நஷ்டங்கள் நல்லா விலகி லாபங்களும் அதுவே ஒரு பாக்கியமா மாறி உங்களுடைய தொழிலாளிகளை நீங்க சந்தோஷப்படுத்தி அவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல இலக்கம் நோக்கி அடைவீங்க. அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல இடத்துல உங்களுக்கு வேலையும் வேலை சார்ந்த விஷயங்களும் எல்லாமே கிடைக்கும். அப்போ தொழில்ல ஒரு வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அடுத்தது வேலையில பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் உண்டாக்கிடுவீங்க. காரணம், கடந்த காலகட்டங்கள் உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு பலவிதமான மன உளைச்சலுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள், மனக்குழப்பங்கள், செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகள், மொத்தத்துல இல்லாதது பொல்லாததும் உங்க மேல அபாரமா போட்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பல இழப்புகள் உண்டாக்குற அளவுக்கு சூழ்நிலைகள். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க சாதிக்கணும்ன்ற வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு முயற்சி பண்ண உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க வேலையில பர்மனண்டா இருக்கிறவங்க கூட டெம்பரவரி ஆயிடுவீங்க. பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும். தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இது ஒரு அருமையான தருணம். ஏன் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம். மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். மேற்கொண்டு நான் அரசாங்க உத்தியோகத்திற்கு சார்ந்த பரீட்சை எழுதி எனக்கு 1/2 மார்க் 1 மார்க்ல நான் இழந்துட்டேன்னு நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் மீண்டும் முயற்சி செய்தால் 2024 உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அதற்கு இந்த முதல் 122 நாட்கள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமையக்கூடிய அருமையான காலகட்டமா இருக்கும். முயற்சிகள் பலப்படுத்துங்க. அதை விட கல்வி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த தருணத்தில் ஒரு நல்ல மேன்மைகள் அமையும். கல்வியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் ராகு பஞ்சமத்தில் என்று ஞாபக மருதியை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதையெல்லாம் சரியாகி நல்ல இலக்குக்கு வந்துடுவீங்க. குறிப்பா இதுல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தனுசு ராசி என்பவர்களுடைய செயலாற்றல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். இது வரைக்கும் செய்த வேலையை விட இதுக்கு மேல நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே அனுபவ ரீதியா இறங்கி செய்வீங்க. வெளிநாடு வெளிவாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அந்த திருமண வாழ்க்கையில 5ல் இருந்த ராகு உங்க வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா உடைச்சு சுக்குநூறாக்கிட்டார். காரணம், வேதனை, மன வேதனை, தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா அதை விட ஒரு வேதனை ஏதாவது வருமா இருக்குமா? அதை எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க. அப்பேற்பட்ட இடத்துல கொடுத்த ராகு இப்ப குருவை விட்டு விலகி வந்தாச்சு. அப்போ இதற்கு மேல் உங்களுக்கு எந்த தடை இல்லை. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இன்னைக்கு மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 3வது நபர்களுடைய குறுக்கீடுகளும் தலையீடுகளையும்
சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க. நீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலா நிற்பீங்க. மொத்தத்துல உங்க வளர்ச்சி இந்த தருணத்தில் ஒரு அசூர வளர்ச்சியா உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, போகாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, ஆனால் எனக்கு புத்திரவாகிய ரீதியில் ஒரு மேன்மை இல்லாமலேயே இருக்கு, மீண்டும் எனக்கு கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் புத்திரவாகியம் கிடைக்கும். ஏற்கனவே பெண் குழந்தை இருக்கு, ஆனா ஆண் குழந்தை எனக்கு தடையாயிட்டே இருக்கு நினைக்கிறவங்களுக்கும் அதே போல இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உண்டாகும். மேற்கொண்டு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால சரி செய்து அருமையா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி கிடைச்சிடும். மறைமுகமான பாதிப்புகள் உங்க ப்ராப்பர்ட்டிய கோர்ட்டு கேஸ் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இறங்கி உங்களுக்கு எதிர்மறைவா செய்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்ச்சிகளை உடைச்சி நீங்க மீண்டும் உங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டங்கள் அமையும். வாழ்க்கையில நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்ந்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளால இன்னைக்கு கடன் சுமைகள் அதிகமாகி நம்மளை நம்பி கொடுத்தவங்களுக்கு நாணயமா நடந்துக்க முடியலையேன்ற வருத்தத்துல இருந்த நீங்க எதையாவது வித்தாவது அவங்களுடைய கடனை அடைக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு, ஆனால் அதுலயும் பிரச்சனை, கடைசியா அதையும் செய்ய முடியாம பாதிக்கப்பட்டு நின்னீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு இது எல்லாம் சரியாகக்கூடிய காலமா இருக்கும். ஏன் நீங்க ஒண்ணு வித்துதான் நீங்க ஒண்ணு செய்யணுன்றதுல வைக்காமலேயே நீங்க வாழ்க்கையில கடன் கட்டி மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பா இந்த தருணத்தில் அமையும். ஏற்கனவே கல்யாணமும் ஆயிடுச்சுங்க, டைவர்ஸும் ஆயிடுச்சு. காரணம், நான் நல்லதை நினைச்சேன், இப்படிதான் வாழணும்னு இருந்தேன், ஆனா நான் நினைக்கிற மாதிரி எதுவும் அமையல. நான் செய்யாத தவறுகள் என் மேல அவானமா பழி போட்டு என்னுடைய வாழ்க்கையே டைவர்ஸ் வரைக்கும் போய் இன்னைக்கு டைவர்ஸும் வாங்கிட்டாங்க. இப்ப மறுமணமாவது அமையுமா, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைச்சு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். அதை விட ஏன்னா இந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் குரு பகவான் பார்க்கறதும் ஒரு ஹைலைட். உங்க லக்னத்தையும் உங்களுடைய ராசியும் அவர் பார்க்கிறார். அதை விட இந்த திருமணம் மறுமணத்திற்கு உண்டான இடம் எதுனா 11ஆம் இடம், அந்த இடத்தையும் குரு பகவான் டைரக்டா பார்க்கிறார். இது உங்களுக்கு ஒரு ஹைலைட். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த 122 நாட்களில் தயவு செய்து மீண்டும் சொல்ற திருமண வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த 122 நாள் எப்படியாவது முட்டி மோதி திருமணத்தை முடிச்சிருங்க. ஏன்னா முட்டி மோத வேண்டிய அவசியங்கள் இல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, யாருக்காவது திசாபுத்திகள் பலவீனமா இருந்தால் ஏதோ ஒரு லக்கணம், இப்ப உங்களுடைய லக்கணம் திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கும்பலக்கணமா இருந்துருது, இல்ல உங்களுக்கு ஒரு கலகலக்கணமா இருந்துருது, இந்த மாதிரியே இருந்து கொஞ்சம் இன்னும் டிராப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு சொல்றேன், எப்படியாவதுன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த தருணத்தில் திருமணத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிச்சிடுவீங்க, ஆனா முடிக்காம விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்ற தனுசு ராசி என்பவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக எப்பவுமே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வீங்க. வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக நீங்க எதையும் செய்யல, அவங்க வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணீங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அதை சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு செய்த நல்ல விஷயங்கள் பிளாக் ஆகி நிற்குது. சிலர் வாழ்க்கை ரீதியில பாதிக்கப்பட்டுட்டாங்க, சிலர் தொழில் சார்ந்த ரீதியில பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதை எப்படி சரி பண்றது? ஏன்னா வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய எல்லாமே சில குடும்ப ரீதியில பாதிப்புகள். அந்த பாதிப்புகள் அடைஞ்ச நீங்க இன்னைக்கு எப்படி இதை நம்ம சரி பண்ண போறோம்ன்ற குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த தருணத்தில் அதை சரி செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். சரி செய்துடுவீங்க. அருமையான ரூட் உங்களுக்கு உண்டாகும். கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு பொதுவாகவே உங்களது ராசியில அந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அப்ப 100% உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் மேன்மைகள் கிடைச்சிடும். அந்த 12ஆம் இடத்தை பார்க்கிற சனி பகவானாலும் ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அப்போ கவலைகள் வேண்டியது இல்லை. 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு ஒரு நல்ல லாப அமைப்புகள் கிடைச்சிடும். மேற்கொண்டு பூமி மண் மனை வீடு சார்ந்த சுப விஷயங்கள் அமைச்சிடும். இந்த தருணத்தில் இது வரைக்கும் என்னால வீடு கட்ட முடியல, பூமி வாங்க முடியல, வாங்கின பூமியிலையும் இடத்துலையும் சில சிக்கல்கள் சட்ட ரீதியில, அதெல்லாம் இப்படி சரியாகுன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி ஆயிடும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய மேன்மை பார்த்து பார்த்து ஒவ்வொன்று செஞ்சு நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா வந்தீங்க, நல்லா வளர்ச்சி அடைஞ்சீங்க. ஆனா என்னன்னு தெரியல, மற்றவங்களுக்காக இறங்கின சில விஷயங்களால இன்னைக்கு நீங்க மொத்தமா லாக் ஆகிட்டீங்க அளவுக்கு நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்கும். கவலைகள் படாதீங்க. மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வெளிநாடுகளில்
வேலை செய்யக்கூடியவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடத்தை ஒரு ஜாதகத்துல சனி பகவான் பார்த்துட்டாலே வெளிநாட்டில் தான் பிறந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும், அருமையான அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஆனா கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் மீண்டு வர முடியாத அளவுக்கு மனப்பம் பயத்தை கொடுத்துரும், பாதிப்பு கொடுத்துருக்கும், மன உளைச்சலை கொடுத்துருக்கும். அது எல்லாத்தையும் இந்த தருணத்தில் சரி செய்திருவீங்க. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச பொற்காலமா நினைங்க. உங்களுடைய முயற்சிகளை வேகப்படுத்துங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. பெற்ற பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் இருந்திருக்கும், சரி செய்திருவீங்க. குறிப்பா தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க, மருத்துவ செலவுகள் அடைஞ்சிருப்பீங்க. அதனால அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே உங்களுடைய இலக்கு, உங்களுடைய முயற்சிகள்ல போராடி போராடி சில தோல்விகள் அடைஞ்சிட்டோமேன்ற கடந்த காலகட்ட அந்த நெகட்டிவ நினைச்சு மீண்டும் மீண்டும் உங்களுடைய வரக்கூடிய தருணத்தில் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவை எழுதுறாதீங்க. தயவு செய்து உங்ககிட்ட வந்து நிக்கிறவங்க, உங்ககிட்ட பேசுறவங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பேசினா அதுல காதுல போட்டுக்குங்க. உன்னால முடியாது, உன்னால ஆகாது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுதான் அதிகமா நடந்திருக்கும். இதை நான் இறங்குனா தோல்வி அடைஞ்சிடுவேன், இது அவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்றவங்க வார்த்தையை காதுல போட்டுக்காதீங்க. உங்க முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்த லெவலுக்கு போக முயலுங்க. 100% வெற்றி நிச்சயம். ஆக மொத்தத்துல இது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியமான கால அமைப்பு. ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார விதிமுறை அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாச வர்க்கத்தில் அந்த கிரக அமைப்பு எத்தனை பலன்கள் பெற்றிருக்குன்றத பொறுத்துதான் இந்த பலன்கள் உங்களுக்கு மேன்மை அடைவதும் இல்ல சற்று டிராப் ஆகிறதும் அதை பொறுத்துதான். ஒருவேளை 5 பலனுக்கு மேல 4 பலனுக்கு மேல இருந்துட்டால் இந்த வருடம் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், பெரிய லெவலில் திருப்பு முனை, அதுவும் ஒரு ஸ்டாரா வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அது 100% வெற்றிகள் அளிக்கும். கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் செய்யுங்க. உங்களுடைய இலக்குகளையும் உங்களுடைய லட்சியங்களையும் நீங்க அடைவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. மொத்தத்துல தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.